முழுதாய் தொலைந்தேன். அத்தியாயம் 3. அன்றிரவு 10 மணி வரை அகிலனுக்கு ஹோட்டலில் வேலை இருந்தது. ஆனால் அந்த நீண்ட நெடிய நாளில் வேலையால் ஏற்பட்ட அலுப்போ சோர்வோ அவனை கொஞ்சம் கூட பாதிக்கவில்லை. அன்று அவனது கனவு தேவதை அவனுக்கு தரிசனம் அளித்த பொன்னாள் என்பதால் மிகவும் மனமகிழ்வுடன் சமையலறைக்குள் சுழன்று கொண்டிருந்தான். மறுநாள் புதன்கிழமை அவர்களுக்கு வார விடுமுறை என்பதால் அங்கு பணிபுரிவோர் சற்று பொறுமையாகவே தத்தம் இல்லங்களுக்கு கிளம்பி சென்றனர். அனன்யாவுடன் நிகழ்ந்த சந்திப்பை மனதிற்குள் உரு போட்டபடியே கார் பார்க்கிங்கிற்கு சென்றவனின் அருகே பைக்கை நிறுத்திய பிரவீன், நீங்க முன்னாடி போங்கண்ணா, நான் கடைக்கு போய் பொருளெல்லாம் வாங்கிட்டு வரேன் என்றான். அவன் தலைக்கவசம் அணியாததை கண்டு, ஹெல்மெட் போடாம பைக் எடுக்காதுன்னு உன்கிட்ட எத்தனை முறை சொல்றது பிரவீன் என்று சற்று கண்டிப்புடன் கூறிய அகிலனிடம், சாரிண்ணா, காலையில அவசரமா கிளம்பி வந்ததால ஹெல்மெட்டை வீட்லயே மறந்து வச்சிட்டேன் என்று முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு பதிலளித்தான் பிரவீன். சரி சரி, ஹெல்மெட் போடாம போறது இதுவே கடைசி முறையா இருக்கட்டும் என்றவன் காரில் ஏறி தனது அபார்ட்மெண்டை நோக்கி பயணித்தான். அகிலனும் பிரவீனும் ஒரே கல்லூரியில்தான் சமையல் கலை பயின்றனர். ஆனால் பிரவீன் அவனுக்கு 2 வருடங்கள் ஜூனியர். அவர்களின் நட்பு கல்லூரி காலத்தோடு முடிந்துவிட்டது. அதன் பிறகு வெகு நாட்களுக்கு இருவரும் சந்திக்கவில்லை. அகிலன் பிரான்சில் மேற்படிப்பை முடித்துவிட்டு கிரீன் ஒயாசிஸில் பணிக்கு சேர்ந்து ஒரு சில வருடங்கள் கழித்துதான் பிரவீனும் அதே உணவகத்தில் வேலைக்கு சேர்ந்தான். அதன் பின்னர் பழைய பழக்கத்தால் இருவருக்குள்ளும் ஒரு ஆழமான நட்பு உருவாகியிருந்தது. நட்பு என்பதை விடவும் இருவருக்கும் இடையில் ஒரு சகோதர பாசம் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஹோட்டலில் வேலை செய்யும் பொழுது மட்டும்தான் அகிலனை அவன் ஷெஃப் என்று அழைப்பான். மற்ற சமயங்களில் அவனை வாய் நிறைய அண்ணா என்று உரிமையாகத்தான் அழைப்பான். ஹோட்டலில் இருந்து கிளம்பி அகிலன் தனது அடுக்குமாடி குடியிருப்பை அடைந்த பொழுது பிரவீனும் சில பொருட்களை வாங்கி கொண்டு அவனது வீட்டிற்கு வந்திருந்தான். பொதுவாக வார விடுமுறையின் முதல் நாள் இரவில் இருவரும் சேர்ந்து தங்கள் உணவகத்திற்கான புதிய உணவு வகைகளை தயாரிப்பதில் பிஸியாக இருப்பர். சில சமயம் ஹோட்டலிலும் மற்ற சமயங்களில் அகிலனின் வீட்டிலும் வைத்து இது நடைபெறும். ஒரு புதிய உணவினை மெனு கார்டில் சேர்த்து வாடிக்கையாளரின் மேஜைக்கு கொண்டு செல்வதற்கு முன்னால் அது பல கட்ட சுவை பரிசோதனைகளுக்கு செல்லும். முதலில் ஒரு தலைமை ஷெஃப் தன்னுடன் பணிபுரியும் மற்ற ஷெஃப்களுடன் சேர்ந்து உணவினை குறித்து கலந்துரையாடுவார். பின்னர் பல முறை அந்த உணவை தயாரித்து அதன் சுவையில் திருப்தி அடைந்த பிறகே உணவக உரிமையாளரின் அங்கீகாரத்திற்கு அது எடுத்துச் செல்லப்படும். அவர் திருப்தி அடைந்து இந்த சுவை பரிசோதனை வெற்றி பெற்றால் மட்டுமே வாடிக்கையாளரை அந்த உணவு சென்றடையும். அதன் பிறகு உணவின் வெற்றி தோல்வியை பொறுத்துதான் அது மெனுவில் நிரந்தரமாக இடம் பிடிக்கிறதா இல்லையா என்று தீர்மானிக்கப்படும். இன்றும் அதே போல புதிய வகை ஜப்பானிய நூடுல்ஸ் ஒன்றை தயாரிப்பதற்காக பிரவீன் அகிலனின் வீட்டிற்கு சென்றிருந்தான். ஏற்கனவே தாங்கள் எழுதி வைத்திருந்த செய்முறையின்படி உணவை சமைத்தனர். இத்துடன் அந்த உணவினை இவர்கள் சமைப்பது 4வது முறை. இந்த தடவையாவது சொதப்பாம வருமானா என்று தான் நறுக்கி வைத்திருந்த காய்களை அகிலனிடம் கொடுத்தபடியே வினவினான் பிரவீன். அவனோ அதை வாங்கி வாணலியில் போட்டபடி, நல்லா வரணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன் பிரவீன். அடுத்த வாரம் இந்த ரெசிபியை நம்ம பாஸ் கிட்ட சமர்ப்பிக்கணும். நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு என்றான். கவலைப்படாதீங்கண்ணா, இந்த முறை நமக்கு நிச்சயமா வெற்றிதான் என்று அகிலனை உற்சாகப்படுத்திய வண்ணம் அவனுக்கு சமையலில் உதவி செய்தான் பிரவீன். அரை மணி நேரம் கழித்து அவர்கள் சமைத்த நூடுல்ஸ் ஒரு தட்டில் வைத்து அலங்கரிக்கப்பட்டு முதற்கட்ட சுவை பரிசோதனைக்கு தயாராக இருந்தது. உணவை சுவைப்பதற்கு முன்பு அகிலன் தன்னுடைய அலைபேசியில் அதை புகைப்படம் எடுத்துக்கொண்டான். இந்த தடவை நீ முதல்ல சாப்பிட்டு பார்த்து சொல்லு பிரவீன் என்று அவன் சொல்லவும் ஆர்வத்துடன் ஃபோர்க்கில் நூடுல்ஸை எடுத்து ருசித்து பார்த்தான் பிரவீன். உடனேயே அவனது முகம் பிரகாசமாக, வாவ், இந்த டிஷ் சக்சஸ்னா, செம்மையா வந்திருக்கு என்று சொல்லவும், நிஜமாவா என்று கேட்ட அகிலன் தானும் அதனை சுவைத்து பார்த்தான். கடந்த 3 முறைகளைப் போல அல்லாமல் இம்முறை உணவின் சுவையும் தரமும் தாங்கள் நினைத்ததைப் போலவே வந்திருப்பதை எண்ணி மகிழ்ந்தவன் சிரித்தபடியே, நீ சொன்னது சரிதான் பிரவீன், இந்த ரெசிபி நிச்சயமா நம்ம மெனுல சேர்ந்துரும் என்றான். அதன் பின்னர் தாங்கள் தயாரித்து வெற்றி கண்ட உணவு சுவை பரிசோதனைக்கு தயாராக உள்ளது என்று ஒரு மின்னஞ்சலை உணவகத்தின் உரிமையாளருக்கு அனுப்பி வைத்தான் அகிலன். பிரவீனுடன் சேர்ந்தமர்ந்து அவன் உணவு உண்ட பொழுது, அண்ணா கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க, இன்னைக்கு காலையில இருந்து நீங்க ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறீங்களே, ஏன் என்று அவன் சற்று தயங்கியபடியே கேட்கவும் புரியாமல் வெடித்தான் அகிலன்.
வித்தியாசம்னா நீ எதை பத்தி சொல்ற பிரவீன் என்றவனிடம், இல்ல, வழக்கமா ஹோட்டல் வேலையை தாண்டி நீங்க எதையும் செய்யறதில்ல. ஆனா இன்னைக்கு அந்த கஸ்டமருக்காக பர்சனலா கட்லட் டெலிவரி பண்ணதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்றான். அனைவரும் சந்தேகப்படும்படியாகவா அனன்யாவிடம் நடந்து கொண்டோம் என்று நீ உள்ளுக்குள் தன்னை குட்டிக் கொண்டவன், இதுல என்ன பெரிய வித்தியாசத்தை பார்த்த பிரவீன்? நம்ம ஹோட்டலுக்கு வர ஒவ்வொரு கஸ்டமரும் எனக்கு ரொம்ப முக்கியம். சில நேரத்துல உணவு விமர்சகர்கள் கூட உணவோட சுவையையும் தரத்தையும் டெஸ்ட் பண்றதுக்காக வருவாங்க. அதனால எல்லாரையும் திருப்தியா அனுப்பணுங்கிறது தான் என்னோட குறிக்கோள். அது உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இன்னைக்கு ஹோட்டலுக்கு வந்த அந்த பொண்ணு ரொம்ப பிரத்யேகமா உணவோட சுவையை எதிர்பார்க்கறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் எதுலயும் நோ காம்ப்ரமைஸ் டைப். அதனாலதான் நானே தனிப்பட்ட முறையில அவங்க ஆர்டர் செஞ்ச கட்லெட்டை சமைச்சு அவங்கள நேர்ல சந்திச்சு கொடுத்துட்டு வந்தேன் என்று விளக்கம் அளித்தான். பின்னர், அங்க போனதும் ஒரு வகையில நல்லதா போச்சு என்றவன் அனன்யா சொன்ன அந்த கலை நிகழ்ச்சிக்கான கேட்டரிங் குறித்த விவரங்களை பிரவீனிடம் தெரிவித்தான். அதை கேட்டதும், ஓ, அவங்க ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில வேலை செய்யறாங்களா? இந்த கேட்டரிங் கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். வழக்கமான வேலையில இருந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும்னா என்றான். அகிலன் அதற்கு ஆமோதிப்பாக தலையசைத்த போதிலும் பிரவீனுக்கு அந்த பெண்ணுக்கும் அவனுக்கும் நிச்சயம் ஏதோ சம்பந்தம் இருப்பதாக ஆணித்தரமாக தோன்றியது. ஆனால் அதை வெளிப்படையாக அகிலனிடம் கேட்பதற்கு அவனுக்கு தைரியம் இருக்கவில்லை. உணவருந்திய பின்பு பிரவீன் அங்கிருந்து புறப்படவும், ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிருச்சு, நைட் இங்கே தங்கிட்டு காலையில போ பிரவீன் என்றான் அகிலன். பரவாயில்லண்ணா, அம்மாவும் தங்கச்சியும் வீட்டுல தனியா இருப்பாங்க. இப்ப நான் போகலன்னா ரொம்ப பயந்துருவாங்க என்று பதிலளித்து விட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றான். அவன் சென்றதும் கதவை பூட்டி தாழிட்டவனுக்கு தனது தாய் தந்தையின் ஞாபகம் வந்தது. அகிலனின் தந்தை ஓய்வு பெற்ற அரசாங்க ஊழியர், அன்னை இல்லத்தரசி. அவனது தமக்கை திருமணம் முடிந்து ஜெர்மனியில் செட்டில் ஆகி இருக்க, அவளது இரண்டாவது பிரசவத்திற்காக இருவரும் இப்பொழுது ஜெர்மனிக்கு சென்றிருக்கிறார்கள். பெற்றோரை பற்றி அவன் நினைத்து கொண்டிருந்த சமயம் அகிலனின் அலைபேசி ஒலி எழுப்பியது. அவனது தந்தை தான் ஜெர்மனியிலிருந்து அழைத்திருந்தார். ஒவ்வொரு வாரமும் அவனது குடும்பத்தார் அகிலனுக்கு தவறாமல் அழைத்து பேசிவிடுவார்கள். சிறிது நேரம் அவர்களுடன் உரையாடிவிட்டு அழைப்பை துண்டித்தவன் அலுப்பு தீர குளித்துவிட்டு வந்தான். சோர்வாக மெத்தையில் சாய்ந்தவன் பக்கவாட்டு மேஜையில் இருந்த தனது வேலட்டிலிருந்து அனன்யாவின் விசிட்டிங் கார்டை எடுத்து பார்த்தான். அதில் அச்சிடப்பட்டிருந்த அவளது பெயரை விரல்களால் வருடியவன் அவளது அலைபேசி எண்ணை தனது அலைபேசியில் பதிவேற்றி கொண்டான். பின்னர் வாட்ஸ்அப்பை திறந்து பார்த்தவனுக்கு அவள் முத்துப்பல் தெரிய சிரித்துக் கொண்டிருக்கும் புகைப்படம் தெரியவும் அதை பார்த்து ரசித்தபடி சில நிமிடங்களிலேயே கனவுகள் இல்லாத ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றான். மறுநாள் காலையில் சற்று தாமதமாகவே கண் விழித்த அகிலன் ஜாகிங் செல்வதற்காக தன் வழக்கமாக செல்லும் பூங்காவிற்கு சென்றான். அங்கிருந்த ஓடும் தடத்தில் 2 ரவுண்டுகள் சுற்றி வந்தவன் தனக்கு எதிர்ப்புறமாக தூரத்தில் ஓடி வருபவளை கண்டு ஆனந்த அதிர்ச்சி அடைந்தான். ஸ்போர்ட்ஸ் ஷூ அணிந்து மெதுவாக ஓடி வந்தவளின் கால்கள் பூமிக்கு வலித்து விடுமோ என்று நீ மென்மையாக மண்ணை முத்தமிட்டன. அவளது குதிரைவால் கூந்தல் அங்கும் இங்கும் அசைந்து காற்றின் வேகத்திற்கேற்ப நடனமாடியது. முகத்தில் முத்து முத்தாக பூத்திருந்த வியர்வையை தனது கையில் இருந்த ரிஸ்ட் பேண்டினால் துடைத்தவள் தனக்கு முன்னால் ஓடி வருபவனை கண்டு ஜாகிங்கை நிறுத்தினாள். அதற்குள் அகிலனும் நின்றிருக்க முகத்தில் சிரிப்பை படர விட்டவன், ஹாய் அனன்யா, உங்களை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்ல. தினமும் இங்கதான் ஜாகிங் வருவீங்களா என்றபடி அவள் அருகே சென்றான். ஹலோ அகில், நான் இன்னைக்குதான் இங்க புதுசா ஜாகிங் வரேன். உங்களையும் நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லை என்று அவள் சொல்ல, வாங்களேன் அப்படி போய் உட்கார்ந்து பேசுவோம் என்றான். அனன்யாவும் அவன் சொன்னதை ஏற்று அவனுடன் சேர்ந்து அங்கிருந்த இரும்பு பெஞ்ச் ஒன்றில் அமர்ந்தாள். பொழுது நன்றாக விடிந்து சூரிய ஒளி மரத்தின் இலைகளை ஊடுருவி அவள் மீது படர்ந்து பிரகாசித்தது. அதை கண்டதும் கோதுமை நிறத்தவளின் மேனியை தழுவி அவளை தங்க தாரகையாக மாற்றிய ஆதவனே, நின்னை போன்று என் அவளின் மென்மேனியை உரசும் பாக்கியம் எனக்கு எப்பொழுது கிடைக்குமோ என்று மீண்டும் தன்னுள் உறங்கிக் கொண்டிருந்த கவிஞனை தட்டி எழுப்பி மனதிற்குள் கவிதைகள் வடித்தான் அகிலன். தன்னையே மௌனமாக பார்த்து கொண்டிருந்தவனிடம், அகில் என்றபடி கையை அவனது முகத்திற்கு முன்பாக அவள் அசைக்கவும் தான் நிகழ்காலத்திற்கு வந்தான். சாரி அனன்யா, நான் ஏதோ யோசனையில இருந்தேன் என்றவன் பின்பு ஏதோ நினைவு வந்தவனாக, நீங்க இன்னைக்கு ஆபீஸ் போகலையா
ஆல்ரெடி 8 மணி ஆக போதே என்றான். நான் இன்னைக்கு லீவ் சொல்லிட்டேன் அகில். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த ஏரியாவுக்கு புதுசா குடி வந்தோம். வீட்டுல எல்லா பொருளும் போட்டது போட்டபடி அப்படியே இருக்கு. அதனால இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு யோசிச்சுட்டு லீவ் போட்டுட்டேன் என்றாள் அனன்யா. அவளும் தான் இருக்கும் அதே பகுதியில் தான் வசிக்கிறாள் என்று தெரிந்ததும் விவரிக்க முடியாத மகிழ்ச்சி ஒன்று அகிலனின் மனதில் குடியேறியது. தானும் அவளும் மனதால் இன்னும் அதிகம் நெருங்கிவிட்டதாக உணர்ந்தான். ஓ, நீங்க பக்கத்துல தான் இருக்கீங்களா? அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம நேபர்ஸ்னு சொல்லுங்க என்றவன் தொடர்ந்து, வீட்டை ஒதுங்க வைக்கிறதுல ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பா சொல்லுங்க அனன்யா, நான் இன்னைக்கு ஃப்ரீயா தான் இருக்கேன் என்று சொல்லவும், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம் அகில், எல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று பதிலளித்தாள் அவள். அகிலனும், ஏங்க நான் எல்லாம் உதவி செஞ்சா ஏத்துக்க மாட்டீங்களா என்று கேட்க, ஐயோ நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. என்ன இருந்தாலும் நீங்க பெரிய ஸ்டார் ஹோட்டல் ஷெஃப், உங்களை போய் எப்படி நான் வேலை வாங்குறதுன்னு தான் என்று தயங்கி நிறுத்தினாள். ஹோட்டலுக்குள்ள போனா மட்டும்தான் நான் பெரிய ஷெஃப். டோக்க கழற்றி வச்சுட்டு வெளியே வந்த பிறகு நானும் ஒரு சராசரி மனுஷன்தான். எங்க அம்மா அப்பாவுக்கு மகன், என் பிளாட்ல இருக்கிறவங்களுக்கு நெய்பர், இந்த பூங்காவுக்கு தினமும் வர ஜாகர், இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் என்றவன் கடைசி வாக்கியத்தை அழுத்தி சொல்லி கண்களில் எதிர்பார்ப்புடன், என்ன அனன்யா, நான் உங்க ஃப்ரெண்டு தானே என்றபடி தனக்கு எதிரில் அமர்ந்திருப்பவளை அவள் என்ன சொல்வாளோ என்றெனி உற்று நோக்கினான். அவளோ விழிகள் பளிச்சிட தனது முத்து மூரல்கள் தெரிய சிரித்தபடி, அஃப்கோர்ஸ் அகில், யூ ஆர் ஆல்வேஸ் மை ஃப்ரெண்ட் என்று சொல்லி புன்னகைத்தாள். அதை கேட்டதும் நிம்மதி பெருமூச்சு விட்டவன், தேங்க்யூ அனு என்றான். அவன் தன்னை அனு என்று சுருக்கமாக அழைக்கவும் புருவம் உயர்த்தி ஒரு நொடி வியந்தவள் மறுநொடியே முகத்தை தீவிரமாக வைத்துக்கொண்டு, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எதுக்கு மூணாவது மனுஷங்க மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் என்று கேட்டாள். அதற்கு சிரித்தபடியே, ஐ எம் சாரி என்றவன் மறுநொடியே அவள் முறைத்த முறைப்பில் தனது நாக்கை கடித்து கொண்டான். பின்னர் இருவரும் பொதுவாக சில விஷயங்கள் பேசினர். தங்கள் தொழில் உலகம் பற்றி, நாட்டு நடப்பு பற்றி என்று ஏதேதோ பேசினார்கள். சிறிது நேரம் கழித்து கடிகாரத்தில் மணி பார்த்தவள், ரொம்ப லேட் ஆயிடுச்சு அகில், வீட்டுல அம்மா தேடுவாங்க, நான் கிளம்புறேன் என்று சொல்லி எழவும் அவளுடன் சேர்ந்து தானும் எழுந்தவன், ஓகே அனு, நான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நேரா உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். இன்னைக்கே அங்க இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிடலாம். உங்க வீட்டோட லொகேஷனை மட்டும் எனக்கு போன்ல ஷேர் பண்ணுங்க என்றான். அவனிடம் சரி என்றவள் அகிலனின் அலைபேசி எண்ணை கேட்டு போனில் பதிவேற்றி விட்டு அவனிடம் விடைபெற்று தனது வீட்டிற்கு திரும்பிச் சென்றாள். பூங்காவிலிருந்து 5 நிமிட நடைப்பயணத்திலேயே தனது வீட்டை அடைந்தவள் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். வாசலில் காலணியை கழற்றி அதை ஷூராக்கில் அவள் வைக்கும் பொழுதே வீட்டிற்குள்ளிருந்து அவளது அன்னை ஆனந்தி சாமான்களை உருட்டும் சத்தம் கேட்டது. பெருமூச்சு விட்டபடியே வீட்டிற்குள் சென்றவள், அம்மா, எதுக்காக காலையில இப்படி வீட்டை ரெண்டாக்கிட்டு இருக்கீங்க என்றபடி சாப்பாட்டு மேஜையில் இருந்த தண்ணீர் நிரம்பிய பாட்டிலை எடுத்து நீரை அருந்தினாள். அதை கேட்ட ஆனந்தியோ தன் மகளை திரும்பி முறைத்தபடி, ஆமாடி, நான் தான் இப்ப வீட்டை ரெண்டாக்கிட்டு இருக்கேன் பாரு, இங்க குடி வந்து முழுசா 1 வாரம் ஆச்சு. நீ என்னடானா ஒரு பக்கம் வேலை வேலைன்னு உன் ஆபீஸையே கட்டிட்டு அழுற, உன் அப்பா இன்னொரு பக்கம் பிசினஸ்னு ஊரா சுத்திட்டு இருக்காரு. நானே தனியா எவ்வளவுதான் சமாளிக்கிறது? எனக்கு ஒரு மகன் இருந்திருந்தா இப்படியெல்லாம் நான் கஷ்டப்பட விட்டுருப்பானா என்றார். அனன்யாவோ தன் அன்னை சொன்னதை கேட்டதும் கையில் இருந்த பாட்டிலை பொத்தன மேஜை மேல் வைத்துவிட்டு, சும்மா சும்மா ஒரே டயலாக சொல்லாதீங்கம்மா, இதை கேட்டு கேட்டு என் காதே புளிச்சு போச்சு என்றாள். இப்பொழுது ஆனந்தி சமையல் அறைக்குள் சென்று, ஆமாமா, என் பேச்செல்லாம் இந்த வீட்டுல யார் மதிப்பாங்க? நான் பேசுறதெல்லாம் அவங்களுக்கு புளிப்பும் காரமுமா தான் இருக்கும் என்று புலம்பியபடியே தன் மகளுக்காக காஃபி தயாரிக்க ஆரம்பித்தார். பொதுவாக ஒரே பெண் இருக்கும் வீடுகளில் அந்த பெண் தான் கொஞ்சம் வாயாடியாக, துடுக்கும் கோபமும் கலந்திருக்கும் பெண்ணாக இருப்பாள். ஆனால் அனன்யாவின் வீட்டிலோ அதற்கு எதிர்மாறாக அவளது அன்னை ஆனந்தி தான் அந்த குணநலன்களை எல்லாம் பெற்றிருந்தார். அருவி கொட்டுவதை போல பேச்சும், கொஞ்சம் முன் கோபமும், மனதில் உள்ளதை உள்ளபடி சொல்பவராக இருந்தாலும் அதையெல்லாம் சொன்ன கணத்திலேயே மறந்தும் விடுவார். இன்றைய பிரச்சனையை மறுநாளுக்கு எடுத்து செல்லும் பழக்கம் இல்லாதவர். ஆயினும் தன் கணவரின் மீதும் மகளின் மீதும் மிகுந்த பாசம் வைத்திருப்பவர். அவர் சொன்னதை கேட்டதும் சமையலறை வாயிலில் வந்து நின்றவள், சரி சரி, கோவப்படாதீங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வருவாங்க,
அவங்களுக்கும் சேர்த்து காஃபி லஞ்ச் எல்லாம் தயார் பண்ணுங்க என்றதுதான் தாமதம். தன் கையில் இருந்த டம்ளரை பொத்தன சமையல் மேடையில் வைத்துவிட்டு கோபமாக தன் மகளை முறைத்தபடி அவளை நோக்கி வந்தார் ஆனந்தி. இந்த வீட்டுல ஏற்கனவே எனக்கு இருக்கிற வேலை பார்த்தாதுன்னு இப்ப புது கெஸ்ட வேற கூப்பிட்டிருக்கியா? அதெல்லாம் நீ சொன்னதும் உன்னோட இஷ்டத்துக்கு என்னால சமைச்சு போட முடியாது. வேணும்னா வரவங்களுக்கு நீயே சமைச்சு உன் கையால விருந்து பரிமாறு என்று சொல்லிவிட்டு மீண்டும் தனது வேலையை தொடர்ந்தார். அனன்யாவோ பெருமூச்சு விட்டபடி, எனக்கு கல்யாணமாயி ஒரு மாமியார் இருந்திருந்தா கூட என்னை இவ்ளோ வசப்பாடி இருக்க மாட்டாங்க என்று சொல்லவும், ஆமா இப்ப எல்லாம் இப்படிதான் சொல்லுவீங்க. உனக்கு கல்யாணம் ஆன பிறகு நானும் பார்க்க தானே போறேன். இப்ப பேசுற மாதிரிதான் உன் மாமியார புகழ்ந்து தள்ளுறியா என்னன்னு என்றார் ஆனந்தி. ஐயோ, இப்ப என் வருங்கால மாமியார் பேச்ச கொஞ்சம் விடுறீங்களா? நீங்க தானே வீடு அலங்கோலமா இருக்கு, உதவிக்கு யாரும் இல்லைன்னு புலம்புனீங்க. அதனாலதான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை உதவிக்கு கூப்பிட்டுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சிரமமா இருந்தா சொல்லுங்க, இப்பவே அவருக்கு போன் பண்ணி வேண்டான்னு சொல்லிடுறேன் என்றவள் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து தன்னுடைய அலைபேசியை எடுத்தாள். மகள் சொன்னதை கேட்டதும் வேகமாக அவளிடம் வந்தவர், போனெல்லாம் ஒன்னும் பண்ண வேண்டாம், முதல்லையே ஹெல்ப்புக்கு யாரோ ஆள் வராங்கன்னு சொல்லியிருந்தா நான் மறுபேச்சு பேசாம எல்லாத்தையும் தயார் செஞ்சு வச்சிருப்பேன்ல என்றார். அவர் ஒன்னும் யாரோ ஒருத்தர் இல்ல, இந்த ஊர்லயே பிரபலமான ஸ்டார் ஹோட்டலோட ஹெட் ஷெஃப். அது மட்டும் இல்லாம என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதனால உங்க வழக்கமான வம்பு பேச்சையெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு வரவர்கிட்ட மரியாதையா நடந்துக்கோங்க என்று தன் அன்னைக்கு கராராக கட்டளைகளை பிறப்பித்து விட்டு குளிப்பதற்காக தனது அறைக்கு சென்றாள். மகள் பேசியதை கேட்ட ஆனந்தியோ, இவ இப்படி ஆஹா ஓஹோன்னு புகழ்ற அளவுக்கு அப்படி யார் வரப்போறாங்க என்று எண்ணி யோசனையில் மூழ்கியபடி சமையல் வேலைகளை கவனித்தார். ஆனால் அடுத்த 1 மணி நேரத்தில் தன் முன்னால் சற்றும் கம்பீரம் குறையாமல் முகத்தில் சிரிப்புடன் பார்த்த உடனே மரியாதை வரும் அளவிற்கு வந்து நின்றவனை கண்டதும் தன் மகள் ஏன் அவனை பற்றி அவ்வாறு புகழ்ந்து தள்ளினாள் என்று முழுமையாக புரிந்து கொண்டார் ஆனந்தி.